திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய நாம் காலை அமர்வில் நம்முடைய திரு இடைமருதூர் மும்மணி கோவை என்று சொல்லப்பெறுகிற இந்த ஞான நூலில் முதல் 3 பாடலை முழுமையாக பார்த்தோம். 4வது பாடலில் அவருடைய அந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், பிறவாமை வேண்டும் என்பதே அவருடைய விண்ணப்பம். அந்த பிறவாமைக்கு வேண்டியது உன்னுடைய கருணை அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்திருப்பதை அந்த பாடலை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது 5வது பாடல். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படி பாருங்கள். கண் ஒன்றும் நந்தமக்கோர் காப்பு என்றும் கற்றிருக்கும் எண் என்றும் மூல எழுத்து என்றும் உன்னை மருத அப்பா என்றும் உன்னை வாழ்த்தாரேல் மற்றும் கருத அப்பால் உண்டோ கதி. இந்த கதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு வீடு பேறு என்று பொருள். கதி அப்படின்னு கதி அடியேற்கு உணன் கடல் தந்தும் அப்படின்னு திருவாசக வரி. பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. பரகதி அப்படின்னு சிவகதி தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்புறம் சுவாமி சொல்றார், அப்போ கதி என்பதற்கு மேலான பேரு, வீடு பேரு என்று பெயர். அதுதான் உயர்ந்தது. அது பரகதி அல்லது சிவகதின்னு பேர். ஆனால் பிறப்புக்கு உட்படுகிற ஒன்றுக்கு கதின்னு சொல்லுவான். தேவகதி, மனித கதி அப்படின்னா தேவ பிறப்பு, மனித பிறப்பு அப்படின்னு சொல்வது. அப்போ உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டால், இறைவன் உலகத்தில் அவனோடு கலந்து நிற்பதே உயர்ந்தது, வீடு பேருன்னு. அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, மருதப்பா 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 என்று சொன்னால் கிடைக்கும். நீங்கள் அந்த மருத அப்பான்னு நீங்கள் பெருமானை அழைக்கவில்லையானால் உங்களுக்கு இது கிடைக்குமாயா? கிடைக்காதுங்கிறார். அதான் பாருங்க, மருத அப்பா என்றும் உன்னை வாழ்த்தாரேல். அந்த சொல்ல சொல்லி உன்னை வாழ்த்தலன்னா கருத அப்பால் உண்டோ கதி. அந்த அப்பால் பெறுகிற கதி கிடைக்குமா உனக்கு? கிடைக்காது. ஏன்னா அப்பாலைக்கு அப்பாலை பாடுதுங்கான் அம்மா நாய். அப்போ அப்பால் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், எதெல்லாம் மேலாக இருக்கிறதோ அந்த மேலான பொருளுக்கெல்லாம் மேலாக இருப்பது. அதனால் மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி திருநாவுக்கரசு பெருமான். அதைத்தான் நமக்கு அவர் தத்துவம் கடந்து நிற்கக்கூடிய இடம், தத்துவ அதீதம் என்று சொல்லப்பெறுகிற இடம், அதுதான் மேலான கதி என்று சொல்வது. அதனால் கண் இறைவனை நம்ம என்ன சொல்கிறோம்? கண் என்று சொல்லலாம். ஏன்? காவாய் கனகத்திரளே போற்றி அப்படின்னு சொல்லும்போது என்னும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி அப்படின்னு ஒன்றும். அப்போ இறைவனை எண்ணும் எழுத்துமாக நம்ம போற்றுகிறோம். எனவே கண் என்றும், நீங்கள் அப்பர் தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை கான் கான் அப்படின்னு சொல்வார். வானவன் கான், வானவர்க்கு மேலானான் கான், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆனவன் கான், ஆனைந்தும் ஆடினான் கான் அப்படின்னு சொல்லி அந்த கான் கான் ஆனைந்தும் ஆடினான் கான். கருவார் இதய கமலத்து ஊரும் தேனவன் கான், சென்றடையா செல்வன் தான் கான், சிவனவன் கான், சிவபுரத்து எம் செல்வந்தானே என்று சிவபுரம் அப்படிங்கிற தேவாரத்தில் பெருமானை அவ்வாறு சொல்வதை பார்க்கிறோம். எனவே கண் அப்படின்னு சொல்லும்போது உயிர்கள் காண்பதற்கு அவன் கண்ணாக இருக்கிறான். அவன் அவன் கண்ணா இல்லைன்னா நாம் காணோம். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் அப்பர் தேவாரம். அவன் அருளே
கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே என்பது திருத்தாண்டகத்தில் மைப்படிந்த கண்ணாலும் என்று ஒரு தேவாரம் தொடங்கும் 6ஆம் திருமுறையில். அதில் கடைசி வரியில் சொல்றார், அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே. அப்படி ஞான சாஸ்திரத்துக்கு போனீங்கன்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் புலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின். அவன் தான் காட்டணும். அவன் காட்டலைன்னா அறிவித்தால் தான் உயிர் அறியும். அவன் தானே அறிபவன், நாம் அறிவித்தால் அறிபவர்கள். எனவே இறைவன் நமக்கு எப்படி இருக்கிறான்? நம் தமக்கோர் கண் என்றும். அவன் தான் நமக்கு கண். கண்ணவன் அப்படின்னா அவன் தான் நமக்கு கண்ணாக நிற்கிறான். நமக்கு ஒரு கண் என்றும். அப்போ நீங்கள் கண் என்றும் வைத்துக்கொள்ளலாம், அல்லது நமக்கு அறிவாக இருப்பவன் அவன்தான். எனவே அவன் நமக்கு அறிவு கண்ணாக இருக்கிறான். எனவே அறிவாக இருப்பவன். காப்பு, அவள் தான் நமக்கு காப்பு. நீங்கள் தாண்டகத்தில் காப்பு திருத்தாண்டகம்னு ஒரு பதிகம் உண்டு 6ஆம் திருமுறையில். பூரா நம்முடைய காப்புக்களே காப்புக்களேன்னு பாடியிருப்பார். திரு அதிகை வீரட்டானத்தில் பல்வேறு திருத்தலங்களுடைய பெயரை சொல்லி சொல்லி இவையெல்லாம் நம்முடைய காப்புக்களே. அப்போ நமக்கு எது காப்பு அப்படின்னு கேட்டால், இறைவன் திருவருளே நமக்கு காப்பு. அதை விட நீங்கள் ஞானசம்பந்தர் புராணம் படிச்சிங்கன்னா, பகவதி அம்மையார் அவர் அவதரிச்சிட்டார், வளர்ந்து வருகிறார். அப்படி வரும்பொழுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் தாயத்து கட்டுதல், பாடம் போடுதல், இன்னும் சில பேர் வேறு வேறு மாற்று மதத்தவர்களுக்கு கூடிய கோயிலுக்கெல்லாம் போய் பாடம் போடுதல், வேறு வேறு வகையெல்லாம் செய்வது உண்டு. ஆனால் பகவதி அம்மை இந்த குழந்தை நழுங்கி போகாமல் இருப்பதற்கு வசம்பு முதலானவற்றை, வேப்ப இலை முதலானவற்றையெல்லாம் நரம்புகளாக கோத்து அணிவது ஒரு பழக்கம் இருந்துச்சு அன்றைய காலத்தில். அப்படி அதெல்லாம் காப்பு அணிய வேண்டிய அந்த பருவத்தில் பகவதி அம்மை இவையெல்லாம் மிகை என்று கருதி அவை விரும்பார். பிறகு என்ன பண்ணாங்களா, நீர் திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார். அவங்களுக்கு வேறு வேறு காப்புகள் இருந்துச்சு. ஆனால் பகவதி அம்மை ஞானசம்பந்தராகிய அந்த குழந்தைக்கு இவையெல்லாம் மிகை என்று கருதி, வேறு வேறு வகையான காப்புகள் வேண்டாம் என்று கருதி தவிர்த்து விட்டு அவருடைய நெற்றியில் அப்படின்னு சொல்லலைங்க, திருநெற்றியில். இப்போ திருநீர் நெற்றியில் பூசினான்னு சொல்லணும். சேக்கிழார் நதிமா பண்ணிட்டாரு, திருநீருன்னு சொல்லாமல் நீர் திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார்னார். இப்போ அந்த திரு எங்கே போயிடுச்சு? ஞானசம்பந்தட்டு போயிடுச்சு. திருநீரு என்கிற அந்த திருநெற்றிக்கு அடையாகி போச்சு. திருநீரில் வெறும் நீர் மட்டும்தான் நிற்கும். நீர் திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார். அப்போ அதுதான் அவருக்கு காப்பாயிற்று. அப்போ நமக்கு எது காப்பு அப்படின்னு கேட்டால், திருநீரே நமக்கு காப்பு. திருநீர் எது? அதுதான் ஏன் சிவமே. திருநீரும் சிவமும் வேறல்லவே. ஆம், திருநீரும் சிவமும் ஒன்றுதான். எனவே நமக்கு கண்ணாக அவன்தான் இருக்கிறான். அவன்தான் நமக்கு காப்பாகவும் இருக்கிறான். கண்ணென்றும் காப்பென்றும் கற்றிருக்கும் எண்ணென்றும், எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. எனவே எண்ணுகின்ற எண்ணாத எண்ணமெல்லாம் என்று சொல்வோம். எனவே என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி என்று நம்ம சொல்லுகிறோம். எனவே இறைவன் நம்முடைய எண்ணத்தில் இருப்பவன். எனவே அவன் அந்த இங்கே மூல எழுத்து என்பது அஞ்செழுத்து. எப்பவுமே எழுத்துனாவே அஞ்செழுத்து தான் நமக்கு நினைவுக்கு வரணும். அஞ்செழுத்தை தவிர வேறு எழுத்து நமக்கெல்லாம் இல்லைங்க. நமக்கு எழுத்துன்னு எங்கெல்லாம் வருதோ, பதைத்தெழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி என்பது தேவாரம். எனவே எழுத்து அப்படின்னாவே படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என்னாவிற்கொண்டேன் என்று அப்பர் சுவாமியுடைய வாக்கு. எனவே எழுத்துனாவே நமக்கு அஞ்செழுத்து தான் எழுத்து என்பதை கருத்தில் வைத்துக்கொள்ளும். எனவே எண்ணென்றும் மூல எழுத்து என்றும் உன்ன மருதப்பா என்று நீ அவனை கருதி வாழ்த்துவாயானால் அப்பால் இருக்கிற கதி உனக்கு வாய்க்கும். இந்த மருதப்பாங்கிற சொல்ல உன்னால் சொல்ல முடியலன்னா உனக்கு எங்கேயா கதி வாய்க்க போகிறது?
இதுதான் பாட்டினுடைய செய்திங்க. அதுக்கு அடுத்த பாட்டு பாருங்க. கதியாவது பிரிது யாதொன்றும் இல்லை. கதியாவது பிரிது யாதொன்றும் இல்லை. கலேவரத்தின் பொதியாவது சுமந்தால் விழப்போவும் இது சொல்றார். கதியாவது யாதொன்றும் இல்லை. கலேவரத்தின் பொதியாவது சுமந்தால் விழப்போம் இது. போன பின்னர் விதியாம் என சிலர் நோவதல்லால் இதை வேண்டுனர் யார்? இதை வேண்டுதல் யார்? மதியாவது மருதன் கழலே சென்று வாழ்த்துவதே. அப்படி ஒரு எப்படி சொல்வது அப்படின்னா, இந்த சும்மா நம்ம சாட்டை எடுத்து அடித்தா எப்படி இருக்கும் அப்படி அடிக்கிறார் நம்முடைய பட்டினத்து அடிகள். சொல்கிறாரு, இந்த பாட்டை நல்லா கவனிங்க. கலேவரம் அப்படிங்கிற சொல்லுக்கு உடம்புன்னு பேருங்க. இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்ற பொருள் தங்கி நிற்கிது. அப்போ கலேவரத்தின் பொதியாவது சுமந்தால், நாம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், உடம்பு என்ற ஒன்றை சுமந்து கொண்டு நிற்கிறோம். அதனால தான் நிற்க முடியல, நடக்க முடியல, படியேற முடியல. சில பேர் கீழே உட்காந்துட்டாங்க. இந்த உயிர் என்ற பொருள் தூக்கிட்டு மேலே வரமாட்டேங்குது. எதை? உடம்பைத்தான். நம்ம கொஞ்சம் லேசாக இருந்தால் ஆகும். நல்லா கனமாக வச்சிட்டோமா அதை தூக்கிட்டு வர முடியல. வந்தால் என்ன பண்ணுது? மூச்சு வேற வாங்குது இல்லவா? அப்போ எவ்வளோ சிரமப்படுது பாருங்கள். நம்ம போனதுக்கப்புறம் 4 பேர் சிரமம் பெறுவான் தூக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நாம் சிரமப்பட்டுட்டு தானே இருக்கிறோன்னார். எனவே இந்த உடம்பை விட்டு உயிர் போகுமா? நிச்சயமாக போகும்னார். பாருங்கள், கலேவரத்தின் பொதியாவது சுமந்தால் விழப்போம். இது ஒரு நாள் நிச்சயமாக உடம்பும் உயிரும் அப்படிங்கிற 2 பொருளில் உடம்பை உயிர் விட்டுவிட போகிறது. இது நிச்சயம்னார். அதான் விழப்போம் இது. அப்படி போன பிறகு என்ன ஆகும்? போன பின்னர் விதியாம் என சிலர் நோவது அல்லால். பாவங்க, இப்போத்தான் வீடு கட்டுறதுக்கு இடமே வாங்கி போட்டார், பொசுக்குன்னு போயிட்டார். இல்லைங்க, இப்போத்தானுங்க கால்கோல் விழா பண்ணார், என்னமா பண்ணாருங்க. சில வீட்டை இப்போத்தானுங்க பால் காய்ச்சினார், அடுத்த மாதம் குடி வரேன்னு சொன்னாரே, போயிட்டார். இப்படி எல்லாரும் ஒன்றொன்னா பாவங்க, விதியாவது என்று நொந்து போவதை தவிர வேறொன்றும் இல்லைன்னார். எனவே ஒன்றை நினைவில் கொள்ளணும். ஒரு உயிர் ஒரு உடம்பென்ற கூட்டுக்குள்ளே தங்கி இருக்கிற அந்த காலத்தை வரையறை செய்வது நம்ம கையில் இல்லை. அது கருவுக்கு உட்படுகிற பொழுதே பதியப்படுகிறது. எது பெற வேண்டும், எதை இழக்க வேண்டும், எது நமக்கு நோய், எது சிறப்பு, எது தாழ்வு, இவையெல்லாம் நம்முடைய சித்தியாரில் ஒரு அழகாக சொல்வார். இவை 6ம் முன் கருவுக்கு உட்பட்டது அப்படிம்பார். ஒரே வரியில் சொல்லும்போதுனா அவர் தான் சொல்வார். எது? பேறு, இழவு, பிணி, மூப்பு என்று சொல்லக்கூடிய 6ம் கருவுக்குட்படும் பொழுதே பதிக்கப்படுகிறது. அது தெரியாமல் ஓடிட்டுருக்குறோம், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு செத்துருவோன்னு தெரியாமல் இன்றைக்கி ஓடிட்டுருக்குறோம். புரியுதுங்களா? அடுத்த மே மாதம் நிச்சயமாக கோடைகால வகுப்புக்கு வருவேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். இருப்பமானு தெரியாது. ஏன்? இன்று உலோர் நாளை இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகம். திருவள்ளுவர் பெருமான் சொன்னார், இந்த உலகத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஏன்? நேற்று இருந்தர் இன்னைக்கு இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி இருக்கவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அதுதான் உலகத்துக்கு பெருமை. நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? 3 வருஷமாக வகுப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று நமக்கு பெருமையாக இருக்கலாம் இல்லையா? எத்தனை பெருமை நமக்கு இருக்குது. நான் அப்படி படிச்சிருக்கிறேன், இவ்வளோ செல்வம் இருக்குது, வடக்கு எத்தனை ஏக்கர் தோட்டம் இருக்குது, கிழக்கு இவ்வளோ தோட்டம் இருக்குது, ஓடுற பஸ்ஸுலாம் நம்ம பஸ்ஸு தான் அப்படின்னு நிறைய பெருமையெல்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் உலகத்துக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், இவன் நாளைக்கு இருக்க மாட்டான்டா என்பது தான் பெருமை. அதான் வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம்னார் அப்பர் சாமி. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். நெருப்பை வச்சு போட்டு போயிட்டு வா அப்பா, போயிட்டு வா மகனே, போயிட்டு வா நண்பா, போயிட்டு வா அப்படின்னு கையை காட்டி நின்றுமே இல்லையா? ஒருத்தரும் போக மாட்டோம் ஐயா. அதனால்
நீ ஒன்றை மறந்து விடாதே, இந்த பொதியை சுமந்து கொண்டு கிடக்கிற நாம் ஒரு நாள் இந்த பொதி நம்மை விட்டு போகும். அது நிச்சயம் நடக்கும். அப்படி போகின்ற பொழுது உன்னை சூழ்ந்திருப்பவர்களெல்லாம் விதி என்று நொந்து நிற்பார்களே அன்றி வேறொன்றும் இல்லை. அப்படியானா நான் என்னங்க பண்ணட்டுனார்? அப்படியானா ஒன்றை உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்க. எது? உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா? இது என்ன சந்தேகம் அப்படின்னார். இருக்குதுன்னா நீ இப்போவே மருதவாணனை போய் வணங்கு. ஏன்? அதுதான் அறிவினுடைய வேலை. அதனால தான் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அறிவு அழகாக இருக்கவன சிவபெருமான பாடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ மதியாவது மருதன் கடலே சென்று வாழ்த்துவதே, அவனுடைய திருவடியை வாழ்த்துவது தான் அறிவுக்கான வேலைன்னார். நம்ம அறிவாக இருந்தால் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அவர் சாமி இல்லைன்னு சொல்லுதான் அறிவுக்கு வேலைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுக்கு தான் பகுத்தறிவு இயக்கம்னு பேர். பகுத்தறிவுனா என்ன அர்த்தம்? சாமி இல்லை, இல்லவே இல்லை. உண்மையில் அதுக்கு பேர் பகுத்தறிவுலாம் இல்லை, மறந்துடாதீங்க. இது அறிவு பொருள், இது அறிவற்ற பொருள் என்று அறிவது எதுவோ அதுவே பகுத்தறிவுன்னு உண்மை விளக்கம் என்கிற நூலில் நம்முடைய மனவாசகம் கடந்தார். சித்து அசித்து இவற்றை பகுத்தறிவது அப்படின்னு சொன்னார். ஆன்மா என்பதுக்கு என்ன விளக்கம் சொன்னார்னு கேட்டால், நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை சொல்லும்போது, இது அறிவு பொருள், இது அறிவற்ற பொருள் என்று அறிவது எதுவோ அதுவே நீ அப்படின்னு சொன்னார் இல்லையா? சித்து அசித்து இவற்றை பகுத்தறிவது ஆன்மான். அந்த சொல் பகுத்தறிவதுன்னு அங்கே பேர் வச்சிருக்கிறார். அப்போ பகுத்தறிவுன்னு சொன்னால் உண்மையிலே பகுத்தறிவு இயக்கம் எதுன்னு கேட்டால் சைவ சித்தாந்தம் தான் பகுத்தறிவு இயக்கம். ஆனால் நம்ம இன்றைக்கி அந்த பேரை விட்டுட்டோம், யாரோ பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. கருப்பு சட்டைக்காரர்கள் அதை நமக்கு ஒரு பேராக வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் தான் பகுத்தறிவு இயக்கம் அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. சைவ சித்தாந்தம் தான் பகுத்தறிவினுடைய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானம், நம்முடைய ஞானம் தான் என்பதை மறந்துடாதீங்க. சரி, அப்போ தான் சொன்னார், மதியாவது மருதன் கடலே சென்று வாழ்த்துவது. ஏன்? இதை விட்டால் வேற கதி உனக்கு இல்லையான்னார். அதை முதல் வரியை கொண்டாந்து கூட்டுங்க. கதியாவது பெரிதொன்றும் இல்லை. அப்போ மதியாவது மருதன் கடலே வாழ்த்துதல், எனவே அதுவே உனக்கு கதி. முன்ன பாட்டில் கேட்டார்ல, நான் எனக்கு எப்படி கதி கிடைக்கும்னார். மருதப்பிரான் கடல் வாழ்த்துவதே உனக்கான கதி. இதுதான் கதி. அப்போ நமக்கு எது கதி? அதுதான் நமக்கு. நம்ம சில பேர் சொல்லுவோம், டே அவன் பேச்சை கேட்டினா அதோ கதி. அதோ கதின்னு என்னத்தான்? அந்தோவே அப்படிங்கிறாங்களே. கீழே போனால் போயே முடிஞ்சுட்டாங்க அப்படி அந்த கதி ஒன்று இருக்குது நமக்கு. அது நம்ம பெறுவதுதான் சிவகதி, உயர்ந்த கதி அல்லவா நம்ம பெறுகிறோம். எனவே மருதப்பிரான் கடல் வாழ்த்துதே கதி. அப்போ இறைவனை மருதா, மருதப்பா, மருதவானா அப்படின்னு கூப்பிட்டா புண்ணியம் பண்ணினா தான் கூப்பிட முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டுல உட்காந்துருப்பான். நமக்கு அப்படி இல்லை. சிவாய நம, சிவாய நம. நீங்கள் 1000 தடவை சொன்னாலும் சொல்லலாமே. நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் சிவாய நமன்னு சொன்னால், நான் ஏன் சொல்லணுமா? அட வேண்டாம், ஏன் சிவன் தான் சொல்ல, நான்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்? அவன் தீவினையால் சொல்ல மாட்டான்னாரு. ஏன்? திருமூலர் எப்படி தான் சொன்னார்? சிவ என்கிலர். அவ்வளோதான். அவன் தீவினைக்கு ஹோல்சேல் டீலராக கிட்ட போய் நீ சிவ சொல்லுனா சொல்லுவானா? என்ன சொல்ல மாட்டான். நம்மள்ட்ட சொன்னோம்னா ஆனந்தமாக சொல்லலாமே. எத்தனை சொல்லணும்? சிவ சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. உட்கார்ந்தா ஒரு சிவ, எழுந்தா ஒரு சிவ, நின்னா ஒரு சிவ, சோத்தை பிசைஞ்சா ஒரு சிவ, உள்ள தள்ளுன்னா ஒரு சிவ தான். எத்தனை சிவ நமக்கு வேணும்? எல்லாம் சிவன் சொல்லிகிட்டே இருக்கலாம். எனவே கதி என்று ஒன்று வேண்டும் என்றால் மருதப்பிரான் கடல் வாழ்த்துதலே கதி. அதை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை. கதியாவது பெரிதொன்றும் இல்லை. பெரிதொன்றும் இல்லை. பெரிதொன்றும் இல்லை. அந்த உண்மை அழுத்தணும். பெரிதொன்றும் இல்லை. ஒரே ஒரு சான்ஸ் தான் தம்பி இருக்குது. மருதப்பிரான் கடலை வாழ்த்தினா கதி கிடைக்கும். ஒருவேளை அவரை வாழ்த்தலைன்னா இன்னொரு ABCD ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, வாழ்த்துவதே கதி. அதை விட்டால் இன்னொரு கதி வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டார். இனி அடுத்த ஒரு பாடல். இந்த பாடல் எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னு கேட்டால்,
நம்மலாம் உண்மையிலேயே ஒரு தடவை படித்து வச்சுக்குங்க. இப்போ படிக்கிறது ஒரு சும்மா பேருக்கு படிச்சிட்டாலும் புத்தகம் உங்களுக்கே கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் போய் பொறுமையாக படிங்க. சிவனடியார் என்கிற ஒரு வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு பெருமிதம் இருக்கு. நான் யார் தெரியுமா? ஐயா சிவனடியார். நான் யார் தெரியுமா? சிவனடியார். அப்படி இல்லை, சிவனடியார் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு பெருமிதம். நமக்கு அப்பர் சாமி சொல்கிற மாதிரி, இருமாந்திருப்பன்கோலோ ஈசன் பல்கனத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன்கோலோ அப்படின்னார். நமக்கு அந்த ஒரு இருமாப்பு என்னன்னா, நான் இறைவனுடைய அடிமை, இறைவனின் அடிமை என்கிற ஒரு இருமாப்பு இருக்கும் நமக்கு. நான் தலைவன் என்ற இருமாப்பு இருக்கக்கூடாது, நான் இறைவனின் அடிமை என்ற இருமாப்பு இருக்கணும். அப்படி இந்த பதிகத்தில் சொல்லக்கூடிய இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, அடியவர் அல்லாதவர்கள் செல்வ செருக்கு காரணமாக எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அடியவராக இருக்கக்கூடியவர்கள் திருவருள் நெறியில் நின்று தங்களிடத்தில் அவங்களுக்கு இருக்கிற செல்வமோ போன்றவையெல்லாம் இல்லைன்னா கூட தனது வாழ்க்கை ஒரு வறுமை என்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கூட ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே செல்வ செருக்கு வாழ்க்கை அல்ல, திருவருள் அடங்கி வாழ்கிற வாழ்க்கையே வாழ்க்கை என்று உணர்த்துகிறது அடுத்த பாட்டு. ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. அடியவராக இருக்கக்கூடியவர்கள் அவசியம் இந்த பாட்டை மனதில் இருத்தி வைத்துக்கொண்டு, இதில் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. எனவே எனக்குள் என்ன இருக்குன்னு கேட்டால், நான் சிவனடியான் என்கிற நினைப்பு எனக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு ஒரு இடம் சொல்லணும்னா, நம்முடைய திருநாவுக்கரசருடைய புராணம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவு பகுதி. அவர் புகழூரில் இருந்து கொண்டு இருக்கிறார். 81 அகவை வந்தாச்சு. இப்போ சுவாமி அவர் பணி செய்யும்போது அவருக்குள்ளே ஒரு லேசாக பெருமானே உலக வாழ்க்கை போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. ஆனாலும் திருவருள்கிட்ட விண்ணப்பிக்கணும். அப்போ உழவாரம் செய்துட்ருக்கிறார். இந்த உழவார படைக்கருவி போய் அந்த மண்ணை போய் அப்படி தொடும்போது புல்லும் பூடும் இருந்த இடத்துல அந்த உழவார படைக்கருவி பட்ட மாத்திரத்தில் பொன்னும் மணியுமாக வருது. எதோட? அந்த இருக்கிற கல் புல்லோடு பொன்னும் வருது. என்ன பண்ணார்? கல்லோடும் புல்லோடும் பொன்னோடும் தூக்கி குளத்தில் வீசினார். அவர் தங்கம் வந்துருச்சு, ஆகா வைரம் வந்துருச்சு, ஐயோ மாணிக், அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. அவருக்கு எல்லாம் ஒன்றாவே தெரிஞ்சுது. எது? குப்பையாகவே தெரிஞ்சுது. அதான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். திருநாவுக்கரசு தான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். எனவே இப்படி மாணிக்கம் வைரம் இப்படிலாம் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துச்சு பாருங்கள். தூக்கி குப்பையில் வீசினார். என்னடா அது இப்படி வீசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சுவாமி பார்த்தாரு. அடுத்து என்ன பண்ணார்? இவருடைய உரைப்பை நமக்கு உணர்த்துவதற்காக என்ன பண்ணார்? மேலே இருக்கக்கூடிய அரம்பையர்கள் என்று சொல்லக்கூடிய தேவ மகளிர் என்று சொல்லக்கூடிய ஆடல் மகளிரை கீழே அனுப்பிச்சுட்டார். அவங்கெல்லாம் வந்தாங்க, இவர் பக்கத்தில் வந்து நின்னாங்க, பாடுனாங்க, ஆடுனாங்க, பூ தூவினார்கள். அவரை போய் அப்படியே தழுவுவது போல பக்கத்தில் போய் அப்படி விலகி நின்னாங்களாம். இப்படி பலவாறு செய்து பார்த்தாங்க. அவர் சொன்னார், அப்படியே பார்த்துட்டு, யார் தெரியுமா? புற்றிடங்கொண்டானுடைய அடியவன், உங்கள் வேலை எங்கிட்ட செல்ல கலம்கன்றார். அந்த அரம்பையர் ஆடல் பாடல் புரிந்து இவரை மயக்க முற்படுகிற பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுங்களா? நான் புற்றிடம் கொண்டவனுடைய அடிமை அப்படின்னு சொன்னார். இப்போ என்னாச்சு? அந்த மயக்கம் அங்கு செல்லுபடி ஆகலை. இப்போ தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மயக்கம் தன்னை சூழ்ந்திருக்கிற நேரம் அவர் என்ன கருதி கொண்டார்? நான் புற்றிடம் கொண்ட ஈசனுடைய அடிமைன்னு கருதினா இல்லையா? அதே தான் இந்த பாட்டு. நீங்கள் நமக்கு எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாம் என்னவா இருக்கணும்? நான் இறைவனுடைய அடிமை என்ற உணர்வு தான் இந்த திருவருளில் அடங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கான வாழ்வு அப்படிங்கிற இந்த பாட்டு சொல்ல போகிறது. அப்படியே படிச்சுட்டே வரேன். ஒரு சில இடங்கள் மட்டும் குறிப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த பாட்டு பாருங்கள். வாழ்ந்தனம் என்று தாழ்ந்தவர் குதவாது. இதுக்கெல்லாம் விளக்க உரையே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் நல்லா மாடி மேலே மாடி கட்டி வாழ்ந்துக்கிட்டு யாராவது கேட்டால் எச்சக்கையில் கூட ஓட்ட மாட்டோம். புரியுதுங்களா? விரிவு தேவைன்னு நினச்சிங்கன்னா திருப்புகலூரில் தம்மையே புகழ்ந்து என்கிற பதிகத்தில் காண்க.
ஏன் அது சொல்ல எள் எள் விழுந்தாலும் எப்படி வள்ளலே என்றும் மைந்தனே என்றும் என்னத்தான் வாழ்த்துனாலும் கொடுக்கறாலும் ஒருத்தரையும் காணமையான்னார் இல்லையா. வேலனே கையுலாவிய வேலனே என்றும் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறாயா. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி போயிட்டோம் அப்படின்ட்டானே, இப்போ ஒன்றத்தையும் கொடுக்கலேங்கிறார். எனவே எள் விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை என்று 10 பாட்டிலையும் கொடுக்க மாட்டேங்கிறான்னு பாடியிருக்கிறார். அப்போ யாரையா கொடுப்பாரு? எங்கள் புகழூர் பெருமான் கொடுப்பாரியா. புலவீர்கள் இங்கே வாங்க, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளர் பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று மிக அற்புதமான பதிகம் நம்பி ஆரூர பெருமான் கொல்லி பண்ணில் திருப்புகழூரில் பாடியிருக்கிறாரு. 7ஆம் திருமுறையில் காண்க. எனவே வாழ்ந்தனம் என்று தாண்டவர்க்கு உதவாது தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிருக்கு இறங்காது. இதெல்லாம் எப்படி சொல்லணும்? பொன்னேட்டில் எழுதி வைக்க வேண்டிய வாசகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. தன்னுயிர்னு தன்னை சொன்னார் இல்லைங்களா. அடுத்தது என்ன உயிர் சொன்னார் பாருங்க, மண்ணுயிர்னார். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். 3 சுழி இன் போட்டிங்கன்னா மண்ணில் இருக்கிற உயிர்னு பேர். 2 சுழி இன் போட்டால் நிலை பெற்ற உயிர்னு பேர். இங்கே என்ன போட்டிருக்கிறாரு? நிலை பெற்ற உயிர்களுக்கு உதவாது. சைவ சித்தாந்தம் வந்துருச்சாங்க. 10ஆம் நூற்றாண்டிலேயே சித்தாந்த கருத்தை சொல்லிட்டார் பாருங்க. உயிர்கள் என்று சொல்லும் பொழுது நிலை பெற்ற உயிர் என்பது சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லுது. உலகத்தில் உயிரே இல்லைன்னு சமயம் சொல்லுது. உயிர் இறைவனே உயிர்னு சொல்லுகிற சமயம் இருக்கிறது. பலவாறு கருதி இருக்கிற மயக்க உலகத்தில் நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லுச்சு? உயிர் என்பது இறைவன் என்று இருக்கிறானோ அன்றே உயிரும் உள்ள பொருள், உயிர் நிலையானது என்று சொல். உயிர் தோற்றக்கேடுக்கு உட்பட்டதல்ல. உயிருக்கான உடம்பு தான் தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டதே அழிய உயிர் என்ற பொருள் என்றும் நிலையானது. அதுக்கு பேர் மண்ணுயிர்னு பேர். நீங்கள் அப்படியே இந்த இந்த இடத்த கொஞ்சம் புரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கன்னா, மனுநீதி சோழருடைய வரலாற்றில் அங்கே சொல்லும்போது மண்ணுயிர் காக்கும் காலை, அதாவது சொல்லும்போது மண்ணுயிர் காக்கும் காலை அப்படின்போது நிலை பெற்ற உயிரை காக்கும் காலை அப்படிங்கிற 2 சுழி இன்னும் பயன்படுத்தியிருப்பார், 3 சுழி இன்னும் பயன்படுத்திடுவார். ஒரே பாட்டில் 2 இருக்கும். அப்போ அதை நீங்கள் அந்த இடத்துல பெரிய புராணத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ள. எனவே நமக்கு அழகான குறிப்பு, உயிர்கள் நிலையானவை. எனவே தன் உயிர் மீது கொண்ட விருப்பம் காரணமாக பிற உயிரிடத்துல இரக்கம் காட்டணும், ஆனால் காட்டலைன்னு. ஆக வாழ்ந்தனம் வாழ்ந்தனம் என்று தாண்டவர்க்கு உதவாது தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது. அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். ஒரு உயிருக்கு நீங்கள் இரக்கம் காட்டலைன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. வள்ளுவ பெருமான் ஈதல் இன்றியமையாதது என்று சொல்லுகிறார். இது அப்படியே அப்பற்ற போனீங்கன்னா அப்புறம் சொல்லுவார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னார். நீ ஒருத்தனை கையேந்த வைக்கிறவனுக்கு கொடுக்க வைப்பார், கொடுத்தவனுக்கு அருள் வைப்பார், மறைச்சி வச்சவனுக்கு நரகம் வச்சிருக்கிறார்னார். 2 வரியில் என்ன பொறுத்துனா, இறப்பவருக்கு ஈய வைத்தார். நீங்கள் போய் சாமி சாமி அப்படின்னு கையை நேர்ந்துனீங்கன்னா உனக்கு கொடுக்குறக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இறப்பவருக்கு ஈய வைத்தார். சரி, இவன் கையேந்துனா அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்தவருக்கு என்னையா கொடுப்பாரு? அருளை டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாராம். கொடுப்பவருக்கு அருள் வைப்பார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார். சரி, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறான், அவனை என்ன பண்ணலான்னாரு? கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகம் வைத்திருக்கிறார். நீங்கள் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னீங்கன்னா பாதாள சிறைக்கு போய்த்தான் திருந்துவீங்கன்னு அர்த்தம். அதனால் மறந்துடாதீங்க. அறப்பணிகளை தர்ம காரியங்களை பண்ணும்போது வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நரகத்துக்கு தான் போவீங்க. இது மிரட்டுறன்னு நினச்சிக்காதீங்க, உண்மைது புரியுது. அதனால் நீங்கள் முழுசாக கொடுக்கலாம் பரவாயில்ல, போனால் வந்து தொலைச்சிட்டு இருந்தால் புடி போ அப்படின்னாவது கொடுங்க, புரியுங்களா? கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா நரகத்துக்கு போய்த்தான் திருந்தணும். எனவே திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, மறந்துடக்கூடாது. எனவே தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு இறங்காது. அடுத்த வரி போட்டார் பாருங்க,
உண்டி பொருட்டால் கண்டன வெகு. இந்த வைத்த வளத்துக்கு என்சான் உடம்பு அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதில் சிரசே பிரதானம்னு சொல்லிச்சு நூல். நம்ம வயிறே பெருசுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கண்டதை சாப்பிட்றோம். நாம் தள்ளுபடியே கிடையாது. ஊர்வன நடப்பன பரப்பன எல்லாம் போட்டுக்கலாம். எதா இருந்தாலும் போட்டால் பாயில் ஆகிடுமியா அப்படின்னு கண்டதை சாப்பிட்டு கிடக்கிறோமா இல்லையா. அது முன்னையெல்லாம் கூட ஏதாவது மார்கழி மாதம் புரட்டாசி மாதம்னா லீவ் விட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் 365 நாட்களும் அப்படி, அதுவும் 24/7 அப்படின்னு போட்டுக்கிட்டு எல்லா நாளும் சாப்பிட்றோம். என்ன கொடுமைன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம எங்கே நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிய எல்லோருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. புரட்டாசி மாதம்னா சாப்பிடக்கூடாது, மார்கழி மாதம்னா சாப்பிடக்கூடாது, அமாவாசைனா சாப்பிடக்கூடாது, கிருத்திகைனா சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டில் இருக்கிறால பயந்துக்கிட்டு இருந்த காலம் போய் எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை தான். பைபாஸ் பூரா என்ன கடன் காதுன்னா புதுசு புதுசாக கடை திறக்கிறான். எதிரானா பிரியாணி கடையாகவே நிற்கிது. எல்லா நாளும் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க. நீங்கள்லாம் தெரிஞ்சாது வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். எனவே உண்டி பொருட்டால் கண்டன வெள்ளி வெகி அப்படின்னு வெகினா விரும்பின்னு அர்த்தம். பார்ப்பதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு தான். வேண்டான்னு சொல்கிற வழக்கம்லாம் இல்லை. ஒன்று வச்சு பாருங்க, பார்த்துருவோம் என்ன அது அப்படின்னு. அதனால் வெகி அவி அடு சொல்ற அவி அடுநற்கு சுவை பகர்ந்ததே ஏவி சொல் பாருங்க. அவி அடுநற்கு உணவை கொடுக்குறான் இல்லையா சொல்றார். அந்த கொடுக்கக்கூடிய அது வகையில் பார்க்கும்போது இதை இன்று எப்படி நம்ம காலை இன்னைக்கு என்ன சண்டை போகிற, இன்னைக்கு காப்பி சாப்பிடும்போது இன்னைக்கு என்ன காலையில் இட்லி ஏன் நேத்தானே இட்லி ஊற்றுன, ஏன் நீ தோசை ஊற்ற மாட்டியா? சரி, ஒருவேளை தோசைன்னு சொன்னால் நேத்தானே தோசை ஊற்றுனா இன்றைக்கி என்ன வெறும் தோசை தானா? ஏன் 2 வெங்காயத்தை போட்டு ஆனியன் தோசை போட மாட்டியா? ஏன் ஒரு 2 ரவையை கலந்து ரவா தோசை போட மாட்டியா? ஏன் பூரி போட மாட்டியா? ஏன் நம்ம காலையில் எந்திரிச்சா டீக்கு சாப்பிடுவோம், இல்லை காப்பி சாப்பிடும்போதே காலை டிஃபன் மெனு சொல்லிடணும். சரிங்களா? சரி, டிஃபன் சாப்பிடும் போதே மத்தியானம் என்ன, சாம்பார் ரசம் அல்லது கீரை கூட்டு, இது அப்புறம் புளிக்குழம்பு மோர் குழம்பு, அது இது அப்படி ஏதோ ஓகே. அப்புறம் அது ஒரு டிக்டேஷன், இது வேண்டாம் அது வேண்டாம். சரி, மத்தியானம் சாப்பிடும்போது நைட் என்ன? இப்படித்தாங்க நிறைய வீட்டில் வாழ்க்கையே போகுது. நீங்கள் எதாவது தெரியல நினச்சிக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு எதாவது தெரியாமல் இல்லை, ஏன் நாம் இருக்கிற வறுமைக்கு போட்டால் போதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறோன்னு நினச்சி சில பேர் இருக்கலாம். கொஞ்சம் ஐஃபையாக இருக்கிற வீட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா காலை காப்பி சாப்பிடும்போது டிஃபன் என்னென்னு சொல்லிடணும், டிஃபன் சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாடை சொல்லிடணும், மத்தியானம் சாப்பிடும்போது நைட் என்னன்னு சொல்லிடணும், நைட் சாப்பிடணும். இதே தான் வாழ்க்கை பூரா. புரியுதுங்களா? இதில் சில வீட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, இன்றைக்கி திங்கக்கிழமைனா இட்லி, செவ்வாய்க்கிழமைனா தோசை, புதன்கிழமை ஆப்பம், வியாழக்கிழமைனா பூரி, வெள்ளிக்கிழமைனா பொங்கல், இப்படி மெனு. ஏன் வந்ததே வந்துடக்கூடாது, புரியுதா? மாற்றி பண்ணணும் அப்படின்னு. ஏன் வாய்ச்சுவை மட்டுமே உணர்ந்துருவு, செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் திருவள்ளுவர் பெருமான் கேட்டார். இங்கே சொல்றார் பாருங்க, அவி அடுநர்க்கு சுவை பகர்ந்து, இது நல்லா இருந்துச்சு அதையே பண்ணு, இது நல்லா இல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி பகர்ந்து ஏவி செய்யாதன்னு சொல்றது. ஏவி ஆறா உண்டி ஐந்தனனாகி, என்னத்தை சாப்பிட்டாலும் போதுன்னு சொன்னோமா என்ன, மறுபடியும் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். ஆறா உண்டி ஐந்தனன் ஆகி தூரா குழியை தூர்த்து. இப்போ நம்ம ஊரில் ஒரு குளம் இருக்குதுங்க, தூர் வாருதல்னு அதுக்கு பேர். புரியுதுங்களா? 2 பொக்கையில விட்டா 2 நாளில் எடுக்கும், 4 பொக்கலைன்னு விட்டால் ஒரே நாளில் எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? சரி, நமக்குள்ளேயும் ஒரு குழி இருக்குது. இது எத்தனை பொக்கலைன்னு விட்டு பார்க்குறது? ஏன் இது டெய்லியும் கேட்டுக்கிட்டே தானே இருக்குது, குழியில் போட்டுக்கிட்டே தானே இருக்கிறோம். இது தூரா குழியை தூர்த்து, நான் சொல்லல பட்டினத்தடிகள் சொல்றாரு பாருங்க, தூரா குழியை தூர்த்து பாரா விருப்பமும் குலனும் ஒழுக்கமும் கல்வியும் தன்னில் சிறந்த மூதாதரை குய் முன் நின்று தன் ஏவல் கேட்கும் சிறார் தொகுதியின் உரா பேசியும். இதெல்லாம் கொஞ்சம் விரித்து அப்படியே பார்த்து கொள்ளுங்க. இதெல்லாம் பேசி பொய்யோடு புன்மை தன் புலவர்க்கு, பொய்யோடு புன்மை தன் புல்லவர்க்கு புகன்று, பொய்யும் மானமும் மேன்மையும் ஒரி
தன்னை தேறி முன்னையோர் கொடுத்த தம்மனை கிழத்தி ஆகிய அந்நிலை சாவுழி சா அத்தகைமையன் ஆயினும் மேவுழி மேவல் செல்லாது காவலோடு கொண்டோள் ஒருத்தி உண்டி வேட்டிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல தள்ளாது பொருளின் அளவைக்கு போகம் விற்று உண்ணும் அருளில் மடந்தையர் ஆகம் தோய்ந்தும் ஆற்றல் செல்லாது வேறொரு மனையின் கற்புடை மடந்தையர் பொற்பொன் நனி வேட்டு பிழை வழி பாராது நுழைவழி நோக்கியும் நச்சி வந்த நல்கூர் மாந்தர் விச்சையிற் படைத்த வெவ்வேறு காட்சியின் அகவலர்ந்து தீவார் போல முகமலர்ந்து இனிது மொழிந்து அங்கு உதவுதல் இன்றி நாளும் நாள் பல குறித்தவர் தாளின் ஆற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமும் பரமும் இல்லை என்று பயமின்று ஒழுகி பட்டிமை பயற்றி மின்னின் அணையதன் செல்வத்தை விரும்பி தன்னையும் ஒருவராக உண்ணும் ஏனையோர் வாழ்க்கையும் நனை மலர்ந்து யோசனை கமலும் உற்பலவாவியில் பாசடை பரப்பில் பால் நிற அன்னம் பார்ப்புடன் வெறுவ பகுவாய் வாலைகள் போர்த்தொழில் புரியும் பொருகா விரியும் மருதமும் சூழ்ந்த மருதவான. இது வரைக்கும் செல்வ செழிப்பினுடைய தன்மை சொல்லி முடிச்சுட்டு மருதவானா சுருதியும் தொடரா சுருதி நாயக. சாமி எப்படி சொல்ல பாருங்க, மருதவானா சுருதிகள் தொடரா சுருதி நாயக பத்தருக்கு ஏய்ப்பின் வைப்பன உதவும். அடியார்களுக்கு அவன் தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டான். வைப்பு என்ற சொல்லுக்கு சேம நிதி என்று பெயர். வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் உருகாது திருவாசகம். வைப்பு மாடு என்று அங்கே சொல்லுகிற வரியை நீங்கள் பார்க்கலாம். கோத்தும்பின்னு சொல்வார். வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த பித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்பார். எனவே பத்தற்கு ஏய்ப்பில் வைப்பென உதவும் முத்தித்தான மூவா முதல்வ. நீங்கள் அந்த மருதவான அப்படிங்கிற இடத்துலேருந்து தொடங்கி இறைவனை போற்றுகிறார். அதெல்லாம் அருமையான சொற்கள்ங்க, பார்த்துக்கொள்ளுங்க. சுருதியும் தொடரா சுருதி நாயக பத்தற்கு ஏப்பி வைப்பன உதவும் முத்தித்தான மூவா முதல்வ நின் திருவடி பிடித்து வெறுவரல் விட்டு மக்களும் மனையும் ஒக்கலும் திருவும் பொருள் என நினையாது உன் அருளினை நினைந்து. இப்போ முன்ன சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுயிர்க்கு இறங்கி மண்ணுயிர்க்கு உதவாது இருந்த நிலைமை. இப்போ அப்படி இல்லை. மருதவானா உன்னுடைய கருணையை நினைந்து யாரையும் பொருட்படுத்தாது. பாருங்க, திருவடி பிடித்து வெறுவரல் விட்டு மக்களும் மனைவியும் ஒக்கலும் திருவும் பொருள் என நினையாது. ஏன், எனக்கு உன்னை தவிர வேறொரு பொருள் அல்ல அப்படின்னு உன்னையே விரும்பி நிற்கிற இடத்துல நிற்கும் பொழுது சொல்லார், உன் திரு அருளினை நினைந்து இந்திர செல்வமும் எது இந்திர வாழ்வு எனக்கு வேண்டாம் என்று சொல்வது. வானேயும் பெரில் வேண்டேன். மணிவாசக பெருமான் சொல்றாரா இல்லைங்களா? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் எல்லேன் திருவருளாலை இருக்க பெறின் என்று அவன் கேட்கிறார். அதே இன்னொரு இடத்துல சொல்லும்போது உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனம் இனியமைன்னு கேட்டார். வேண்டேன் செல்வம் வேண்டேன் புகழ் வேண்டேன் விண்ணும் மண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன் புறம்போகேன் இனி புறம்போகல் ஒட்டேனே. வேண்டும் வேண்டும் இன்ப அன்பு. வேண்டும்னு ஒரு பட்டியல், வேண்டான்னு ஒரு பட்டியல். ரெண்டும் மணிவாசத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வேண்டும்னு ஒரு பட்டியல் போட்டுக்கலாம், வேண்டாம்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிற. என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டால் உன் தாழ் இணை அன்பு வேண்டும். எது வேண்டாம்? வானேயும் பெரில் வேண்டேன். அவ்வளோதான். வேண்டேன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கலாம். அது மாதிரி இங்கே சொன்னார், இந்திர செல்வமும் 8 சித்தியும். நீங்கள் திருவருள் வாய்க்குமானா சித்தி கிடைக்கும். அதை பயன்படுத்தினா வீணாக போயிடுவீங்க, மறந்துடாதீங்க. சித்தி திருவருள் வாய்க்குமானா சித்து கிடைச்சிடும். ஆனால் சித்தை பயன்படுத்தினோம்னா ஆன்ம நேயம் கெட்டு போய்விடும், ஆன்ம முன்னேற்றம் கெட்டு போயிடும். மறந்துடாதீங்க. இந்த உயிர் கதி பெறுகிற வாய்ப்பு தள்ளி போயிடும். அதனால தான் நம்முடைய பெருமக்கள் யாரும் சித்து வேலை பண்ணலை. ஆனால் இன்றைக்கி சித்து வேலை பண்ணால் தான் சாமின்னே சொல்கிறான். பாலில் தெரியுது, தயிரில் தெரியுது, அங்கே பாருங்கள் அரிசியில் தெரியுது, இங்கே தெரியுதுன்னா தான் சாமியே கும்பிட்றான். அதனால் நமக்கு ஒருவேளை நம்ம சாமி இதெல்லாம் பண்ண மாட்டேங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தடுமாறிடாதீங்க. நம்ம சாமி பண்ண மாட்டார்.
பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைச்சாலும் பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா உயர்ந்த நிலை பெறலாம். ஒருவேளை அதை பயன்படுத்தணும்னா இந்த உயிர் கடை தேறுவது அரிதாக போய்விடும். எனவே சித்தி பெறுதல் நமக்கு குறிப்பு அல்ல. நினைவு வைத்துக் கொள்ளுங்க. யாருக்கு? சிவனடியார்களுக்கு சித்தி பெறுதல் குறிப்பு அல்ல. ஒருவேளை உங்களுக்கு அதுக்குத்தான் நான் வந்திருக்கேன்னா வாங்கிக்கிட்டு படுங்க, உங்கள் பாடுது. சரியா? சரி. இந்திர செல்வமும் 8 சித்தியும் வந்துளி வந்துளி மறுத்தனர். 8 அட்டமா சித்தின்னு சொல்லும் இல்லைங்களா? அட்டமா சித்தி அனைதரு காலத்திங்கிறது தேவாரம். இங்கே சொல்லார் 8 சித்தியும் வந்துளி வந்துழி மறுத்தனர். வேண்டாம் 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 என்று நீங்கள் மயிலாடுதுறை தேவாரம் அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் வேண்டாம் சாமி, பிறகு என்னப்பா உனக்கு வேணும்? உன்னுடைய அடியாருடைய நடந்து போகிறாங்க இல்லையா, அந்த மண்ணில் இருக்கிற தூசு இருக்குது பார்த்தியா, அது என் தலை மேலே பட்டா போதும் சாமி. அப்பர் கேட்குறாரு, அண்டர் வாழ்வு வேண்டாம், அமரர் இருக்கை வேண்டாம், இதை பிறகு என்னதான் வேணும் அப்படின்னாரு. உன் தொண்டர் பாதம் தூடி துதையிலே, உன்னுடைய அடியாருடைய திருவடி பட்ட அந்த புழுதி என் மேலே பட்டா போதுஞ்சாமின்னர். கேட்பவர் திருநாவுக்கரசு பெருமான். மறந்துடக்கூடாது. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் 5ஆம் திருமுறை மயிலாடுதுறை தேவாரம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி. எனவே இந்திர செல்வமும் 8 திசையும் வந்துளி வந்துளி மறுத்தனர் ஒதுக்கி சின்ன சீரை துண்ணல் கோவனம். எனவே சின்ன சீரை அன்னர், அதாவது சிறுமை. அப்புறம் சீரைனா உடுத்திருக்கிற ஆடையில் இருக்கிற அந்த எளிமை, அதாவது வறுமை காரணமாக உடுத்தியிருப்பது. எனவே மரவுரி தரித்திருக்கக்கூடிய ஒன்று. எனவே துண்ணல் கோவனம் அறுதற்கீழோடு பெறுவது புனைந்து. நீங்கள் அந்த கோவன ஆடைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஆடை. அது சொல்றார், அறுதற்கீழோடு பெறுவது புனைந்து. அமர்நீதி நாயனார் புராணத்தில் கந்தை கீழோடு கருத்தருந்து உதவி என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அமர்நீதி நாயனார் அடியார்களுக்கு என்ன செய்தார்னா, உடை கொடுத்தார், கோவணம் கொடுத்தார், அமுது செய்வித்தார், செல்வம் கொடுத்தார். இதெல்லாம் அவர் கொடுத்து வந்தார். எனவே அந்த வகையில் கீழோடு பெறுவது புனைந்து சிதவல் ஓடென உதவுலி எடுத்து அங்கு இடுவோர் உலரெனில் நிலையில் நின்று ஐந்து படுதரை பாயலில் பள்ளி மேவி ஓவா தகவெனும் அறிவையை தழி மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும். ஒரு அருமையான குறிப்பு பாருங்க. காணுகிற குழந்தைகளை எல்லாம் தன் குழந்தையாக பார்க்கின்ற அறிவு. மகவென பல்லுயிர் அனைத்தையும் பார்க்கும் நின் அதாவது உன்னுடைய கருணை. செல்வ கடவுள் தொண்டர் வாழ்வு. இப்போ தொண்டர் வாழ்வு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும். தாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா. அப்போ நீங்கள் சிவபெருமான விரும்பினாத்தான் எல்லா உயிரையும் விரும்ப முடியும். நீங்கள் சிவபெருமான விரும்பலினா நான் எல்லா உயிரையும் விரும்புகிறேன் என்று சொல்வது நாடக மாத்திரையாக கழியுமே அன்றி உண்மையாகாது. எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால், இப்போ நான் புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன், யாராவது உதவி கேட்டால் செய்வேன், ஆனால் சாமின்னு கேட்டால் செய்ய மாட்டேன். சாமி பேரை கேட்டுட்டு ஏதாவது என்கிட்ட வந்தீங்க ஓடி போயிரு, அப்படியே திரும்பி போயிரு அப்படின்ட்டுருவேன். ஆனால் யாராவது படிக்கணும், கல்யாணம், சாமிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுப்பேன். இப்போ சாமி மேலே எனக்கு பக்தி இல்லை, நான் ஆன்மீகத்தில் இல்லை, ஆனால் மக்களுக்கு நான் செய்வேன் என்று சொன்னால் ஏன் மக்களுக்கு செய்கிறேன்? ஏதாவது ஒரு அடிப்படை ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படை நீங்கள் இறைவன் என்ற ஒருவனை ஏற்காத போது உங்களால் நீங்கள் காட்டுகிற எந்த ஒரு காரணமும் பொருந்தாது. அதுவே இப்போ ஒரு பக்தியில் இருக்கக்கூடிய ஒருவர் எல்லா வகையான உதவியும் செய்கிறார். ஒரு எறும்புக்கும் உதவி செய்வார், ஒரு மாட்டுக்கும் உதவி செய்வார், மனுஷனுக்கு உதவி செய்வார். அப்படின்னா ஏங்க சாமிக்கு செய்து விட்டுப்பட்டு ஏங்க இதுக்கெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? நான் கும்புற சாமி தான் எறும்புலையும் இருக்குது, நான் கும்புற சாமி தான் மாட்டிலும் இருக்குது, நான் கும்புற சாமி தான் மனுஷனுக்குள்ளாம் இருக்குது. அப்படி என்னால் பொருத்தம் சொல்ல முடியும். நீ இறைவனை ஏற்றுக்கொள்ளாத போது நீ எல்லா உயிரையும் நான் விரும்பி நிற்கிறேன் என்பதற்கு என்ன பொருத்தத்தை உங்களால் காட்ட இயல்?
எந்த பொருத்தத்தையும் காட்ட முடியாது. எனவே இறைவன் மீது அன்பு செலுத்துகிறவர்கள்தான் தன்னுயிர் மீது அன்பு செலுத்த முடியும். தன்னுயிர் மீது அன்பு செலுத்தவும் எல்லா உயிரத்திலும் அன்பு செலுத்த முடியும். நீங்கள் இறைவன் மீது அன்பில்லை என்றால் எவ்வுயிருக்கும் அன்பிலார், எவ்வுயிருக்கும் அன்பில்லாதார் தமக்கும் அன்பிலார். யாரு சொன்னா? அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் குறித்திருக்கிறார். காண்க. நான் காண்கன்னு தான் தனித்தனியாக எழுதி வைக்கணும் போல இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. என்ன பண்ணுறதுங்க, சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்குறோம், தூக்க கலக்கத்தில் இருப்போம், காண்கனாவது எழுதி வைப்போமே அப்படின்னு சொல்கிறதானே. பார்த்துக்குங்க. சரி, இதெல்லாம் ஒரு உயிர் இன்னொரு உயிரை நேசிப்பதற்கு இறைவன் அந்த உயிர் இருக்கிறான் என்ற உண்மை புலப்பட்டால் தான் நேசிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் நேசிக்கிற நேசம் என்பது நாடக மாத்திரையாக இருக்குமே அன்றி உண்மை ஆகாது என்று அருள்நந்தி சிவாச்சாரியார் வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் இங்கே சொன்னார், மகவென பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும் நின்னுடைய கருணை அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் செல்வ கடவுள் தொண்டர் வாழ்வும் பற்றி பார்க்கின் உற்ற நாயேற்கு. இப்போ பாருங்க, அடுத்த பகுதி சொல்றார். என்ன சொல்றார்? குளப்படி நீரும் அளப்பரும் தன்மை பிரளய சலதியும் இருவகை பொருளும் ஒப்பினும் ஒவ்வா துப்பிற்ற ஆதலின் நின் சீர் அடியார் தம் சீர் அடியார்க்கு அடிமை பூண்டு. நின் சீர் அடியார் தம் சீர் அடியார்க்கு அடிமை பூண்டு நெடுநாட்பழகி அடியாரோடு பழகி முடலை ஆக்கையோடு புடைப்பட்டு ஒழுகி அவர் கால் தலை ஏவல் என் நாய்த்தலை ஏற்று. அவர் காலால் சொன்னால் நான் தலையால் பணி செய்வேங்கிறார். கால் தலை ஏவல் நாய்த்தலை ஏற்று கண்டது காணின் அல்லது ஒன்று உண்டோ மற்ற எனக்கு உள்ளதே பெரிது. எனவே சிவனடியார்கள் சொல்லுகின்ற ஒன்றை செய்வதை தவிர என் வாழ்நாள் எனக்கு வேறொன்று இல்லை. இதைத்தாங்க அவர் ஏவலை தன் ஏவலாக கொண்டு கூத்தாடி திரியே சித்தியார் சொல்லுது. படித்து பாருங்கள். நீங்கள் சிவனடியார் ஒருவரை கண்டு அவரை வணங்கி அவர் ஏவலை நமக்கு சொன்னதாக அவருக்கு செய்வது சிவத்துக்கு செய்வதாக கருதி நீ என்ன பண்ண, கூத்தாடி திரி அப்படின்னு அருமையாக அறிவுறுத்துகிறார் ஞானசாஸ்திரர். எனவே அடிமை என்கிற வாழ்வு பல்லுயிர் ஓம்புவதில் நமக்கு சிறந்த துணையாக நிற்பது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறார். அதை விட்டுட்டு செல்வ செருக்கில் இருந்து கொண்டு தனக்கு வேண்டிய உணவை தேடி தனக்கான சுக வாழ்க்கை என்று வாழ்தல் என்பது வணக்கத்துக்குரிய வாழ்வு அல்ல. இந்த வாழ்வு எப்போது பயன்படுகிறது, வணக்கத்துக்குரியாதுன்னா அடியவர் ஏவல் வழி நீ நிற்கும் பொழுது உன்னுடைய வாழ்வு போற்றுதலுக்குரியதாக மாறுகிறது. இதைத்தான் திருவெம்பாவையில் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன வரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோ ஏலோ எம்பாவாய் என்று அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார் மணிவாசக பெருமான் என்பதை பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இந்த 7வது பாடல் செல்வ செருக்கினுடைய நிலை சொல்லுகிறது, திருவருளில் அடங்கி நிற்கிற நிலையும் சொல்லுகிறது. பார்த்துக்கொள்ளுங்க. இனி 8வது பாட்டு பாருங்க, திருவெண்பா. பிரிந்தேன் நரகம் பிறவாத வண்ணம் அறிந்தேன் அணங்கவேல் அம்பில் செறிந்த பொருத அட்டவில் பிழைத்து போந்தேன் புராணன் மருத வட்டம் தன் உள்ளே வந்து. இதில் புராணன் அப்படின்னா பழமையானவன் பேர். புராணன் அப்படின்னா பழமையானவன். ஏன் எப்படிப்பட்ட பழமை? முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள், அதான் பழமை. சரி, அத்தகைய புராணன் மருத வட்டம், திருவிடை மருதூர் என்கிற அந்த ஊரினுடைய வட்டம் இருக்கு பாருங்க, எல்லை. அந்த மருதீசனுடைய எல்லைக்குள்ளே நான் வந்துட்டதுனால நான் இப்போ என்னாச்சு, நரகம் பிரிந்தேன். பாட்டை பார்த்துக்கொள்ளுங்க. மருத வட்டத்துள் நான் வந்ததுனால நரகம் பிரிந்தேன். அது மட்டும் இல்லை, பிறவாத வண்ணம் அறிந்தேன்.
அது மட்டுமல்ல, பிறவாத வண்ணம் இதுதான் வழி என்பதை அறிந்து கொண்டேன். அது மட்டும் இல்லை, மன்மதன் விடுகின்ற அம்புகளிலிருந்து பிழைத்தேன்னார். எனவே அனங்கவேல் அம்பில் செறிந்த பொருத அட்டவில் பிழைத்து, செறிந்தவில் பொருதவில் அட்டவில் அப்படின்னு மூணா பிரிச்சுக்கணும். பொருதவில், அந்த செருதவில், அட்டவில், இந்த 3 வகையான அந்த வில். அவன் ஐங்கனை கோன் அவனுக்கு பேர். 5 அம்பு உண்டு அவன்கிட்ட. இங்கே 3 சொல்லிட்டார். செறிந்த பொருந்த அட்டவில் பிழைத்து போந்தேன். எனவே மருதவாணனுடைய அருள் வட்டத்துக்குள் வந்ததனால நரகத்திலிருந்து பிரிந்தேன், பிறவாத வண்ணத்தை அறிந்து கொண்டேன், மன்மதனுடைய அம்பில் பிழைத்தேன். இதுதான் இங்கே சொல்லப்பட்ட குறிப்பு நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ என்ன குறிப்புன்னு கேட்டிங்கன்னா, உலகியல் மயக்கத்திலிருந்து வெளியே வரணும்னா இறைவனுக்கு ஆட்பட்டால் தான் வர முடியும். நீங்கள் இறைவனுக்கு ஆட்படலைன்னா உலக மயக்கத்தை விட்டு வெளியே வர இயலாது. அப்படி திருவாசகத்தில் ஒரு அழகான வரி சொல்வார். அதாவது, அந்த பெருமான் என் உள்ளத்தில் புகுந்தான், புகுந்ததுனால நான் அந்த கடலை கடந்துட்டனர். இந்திரிய பறவை இரிந்தோட அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னா, உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமேனார். அந்த 2 வரி மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. உரை மாண்ட, நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த சொல் இறந்து போகுமே அன்றி அந்த சொல் இறைவனை போய் தொடாது. ஏன்? அவன் சொல்ல கடந்து நிற்கிறான். சொல்லும் பொருளும் இறந்த சுடர். சிவபெருமான் யாரு? சொல்லும் பொருளும் இறந்த சுடர் அல்லவா? எனவே நம்ம சொல்லலாம் பிடிக்க முடியாது. எனவே உரை மாண்ட உள்ளொளி, என் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய என்னை விட்டு நீங்காது இருக்கிற ஒளி வடிவமாக இருக்கிற இறைவன். உரை மாண்ட உள்ளொளி உத்தமன், அவன் தாங்க உத்தமன். அத்தகைய உத்தமன் என் உளம் புகழும். நீங்கள் உரையே வேண்டியதில்லை, பாட்டை படிச்சிங்கன்னா பொருள் விளங்கிடும். உரை மாண்ட உள்ளொளி உத்தமன் என் உளம் புகழும். சரி, நெஞ்சுக்குள்ளே வந்துட்டார். வந்து கரை மாண்ட காம பெருங்கடல்னார். கடல் அதுவே கரை தெரியாது, பெருங்கடல் அப்படின்னார். அப்படின்னு அர்த்தம் இந்து மகா சமுத்திரம் மாதிரி, பசிபிக் பெருங்கடல் போல அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அது பெரிய கடல் யான்னார். எத்தகைய கடல்? இது உப்பு கடல். அது எப்படிப்பட்ட கடல் அப்படின்னு கேட்டால், விருப்பம் என்கின்ற கடல். அந்த விருப்பத்துக்கு காமம் என்ற சொல்ல வச்சிருக்கிறார். காமம் என்ற சொல்லுக்கு விருப்பம்னு ஒரு பொருள் இருக்குது, மறந்துக்கூடாது. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, நின் வாச கமலம் என்னும் நேசத்தை என் தலைமையில் வைத்து வலி ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர்வாகத்து நேரிழைய. தாயே, நீ மட்டும் திருவடி தூக்கி என் தலைமையில் வைக்காமல் போயிருந்தீன்னா நான் ஆசை கடல் அல்லவா கடந்திருப்பனர். அந்த ஆசை கடல் தான் இசிக்கொல்ட்டு காம பெருங்கடல். இங்கே காமம்னா நம்ம காமம்ங்கிற பொருளை நினைச்சிடக்கூடாது, விருப்பம் என்று பொருள். காமம் என்ற சொல்லுக்கு விருப்பம்னு பொருள். அது எப்படி இருக்குது? எல்லை இல்லாததாக இருக்குது. ஆசைக்கோர் அளவில்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணும்? சும்மா நம்ம நல்லதாகவே நினைப்போமே, சிவபுராணமாவது மனப்பாடம் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, படித்து ஒரு மனப்பாடம் ஆயிடுச்சு, விட்டுருவீங்களா என்ன? சிவபுராணம் படிச்சுட்டேன், எப்படியாவது கீர்த்தி தேவர் படிச்சுட்டா. சரி, கீர்த்தி தேவர் மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படியே நாட்படம் 51 பதியத்தையும் படித்தாயனும் அப்படின்னு ஒரு விருப்பம் வந்துச்சு. திருவள்ளுவர் உபகாரம் பண்ணிச்சு, 51 படிச்சுட்டீங்க, அடக்கடவுளே எனக்கு திருவாசகம் முழுப்ப மனப்பாடம் ஆகிப்போச்சு அப்படின்னா கம்முன்னு இருக்குமா என்ன? ஐயையோ, இது மட்டும் படித்தா பத்தாதுங்க, எப்படியாவது அப்பர் தேவாரம் படிக்க வேண்டாமா, சுந்தர தேவாரம் படிக்க வேண்டாமா, இப்படியே ஒன்று பிடிச்சி சரி ஒரு வாரம் அதில் கூட செலக்டிவாக பண்ணி இது ஒரு 10 பதிகம், அதில் 10 பதிகம், அதில் 10 பதிகம் படித்து வந்து கம்முன்னு இருக்குமா என்ன? ஐயோ, அந்த உண்மை விளக்கம் படிக்கவே இல்லைங்க, ஐயோ அந்த சிவஞான சித்தியாரை எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறாங்க, அதில் ஒரு 10 பாட்டை படிக்கலையே. இப்படி நம்ம ஆசை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், அப்படியே போய்கிட்டே இருக்குமே ஒழிய நிற்கவே நிற்காது. இது நான் நல்லதாக சொன்னங்காட்டி. வேற மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா? வேற மாதிரி எப்படி தான் சொல்லுவீங்க?
முதல்ல கவுன்சிலர் ஆனால் போதும்னு தோணும், அப்புறம் நகரமன்ற தலைவர் ஆனால் போதும்னு தோணும், அப்புறம் எம்எல்ஏ ஆனால் போதும்னு தோணும், அப்புறம் என்ன தோணும், எப்படியாவது அமைச்சர் ஆகும்னு தோணும், அமைச்சரான்னு முதலமைச்சர் ஆகும்னு தோணும், முதலமைச்சர் நாம் எப்படியோ பிரதமர் ஆகும்னு தோணும், பிரதமராக உலகத்துக்கே தலைவர் ஆகணும். யார் நம்ம சும்மா சாதாரண பிரதமராக இருந்துட்டா வேலைக்காக சரி அப்படியே ஆயிட்டா போகணும், சாகர வரைக்கும் நான் தான் இருக்கணும். வந்துருமா வராதா? வந்துடும். அதான் ஆசைக்கோர் அளவில். அதனால் ஆசை என்பது எல்லையற்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கரைமாண்ட காம பெருங்கடல்னார். இப்போ காவிரி அப்படின்னா அது புறப்பட்டு கடல் போகிற வரைக்கும் 2 கரைக்குள்ளே தான் போகுது. அந்த காவிரி கரைக்குள்ளே தான் நிற்கிது. அது கங்கை, அதுவும் 2 கரைக்குள்ளே தான் நிற்கிது. உலகத்திலேயே மிகப்பெரிய நதி நைல் நதிங்கிறாங்க. அந்த நதியும் 2 கரைக்குள்ளே தான் நிற்கிது. ஆமாயா, அந்த பெரிய நதியே 2 கரைக்குள்ளே தான் நிற்கிது. ஆனால் என் ஆசை என்பது 2 கரையை கடந்து நிற்கிதுயா. அந்த ஆசை கடலை கடக்கிறங்கிறது ஆகாத காரியமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது எளிதாக போயிருச்சு. எப்படிங்க அது கடந்தீங்க? வேற ஒன்றும் இல்லை, அந்த சிவருமா என் நெஞ்சுக்குள்ளே உட்கார்ந்தாம்பாரு, ஆசை கடலை கடந்துட்டேன். இதுதான் மணிவாசகர் அங்கே கொடுத்து குறிப்பு நமக்கு. ஆசை கடலை எப்படி கடக்கணும்னு கேட்டால், உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் உளம் புகழும் என் உளமே புகுந்த அதனால் அப்படின்னாரா இல்லையா? உளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடந்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓட துறைமாண்டவாடி தோல் நோக்கம் ஆடாம். என்ன என்ன அழகாக நமக்கு மணிவாசக பெருமான் கொடுத்துருக்கார். அப்போ விருப்பம் அல்லது ஆசை என்ற கடல் எப்போது கடக்கப்படும் அப்படின்னு கேட்டால், ஈசன் என் நெஞ்சில் குடிகொண்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ அப்பொழுது ஆசை என்ற கடலை கடந்து விடலாம். என்ன உங்கள் ஆசைக்கு வந்துடும்? அப்போ இந்த ஆசை போயிடும், பேராசை வந்துடும். என்னது? ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, அத்தா உன் முறுவல் நகை காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு இங்கே வந்துடும். அங்கே ஆசை போய்கிட்டே இருக்கும், முற்று பெறாது. இங்கே அப்படி இல்லை. பெருமானே உன்னை பார்க்கணும், முறுவல் நகை காணணும், திருவடி காணணும், அடியார், இப்படி இந்த எண்ணம் உயர்ந்த இடத்துக்கு வந்துடும். எனவே விருப்பம் என்கிற கடலை கடத்தல் அரிது. அப்படி கடக்கணும்னா ஈசன் நம் நெஞ்ச கூட்டத்துக்குள்ளே உட்காரணும். உட்கார்ந்துட்டா அது கடந்து விடலாம். அதைத்தான் இந்த பாட்டில் சொன்னார். மருத வட்டத்து உள் வந்ததுனால நான் நரகம் பிரிந்தேன், பிறவாத வண்ணம் அறிந்தேன், மன்மதன் வேலில் பிழைத்தேன் என்று சொல்லிட்டார். நீ அடுத்து பாருங்க, வந்தி கண்டாய் அடியாரை கண்டால். வந்தித்தல் வணங்கல். வந்தித்தல் என்பதுக்கு என்ன பொருள்? வணங்குதல்னு பேர். முதல்ல சிவனடியாரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? கும்பிடுங்க. சிவசிவா சிவசிவா சிவாய நம சிவாய அப்படின்னு கும்பிடியான்னார். சிவனடியாரை பார்த்தீங்கன்னா கும்பிடணும். இதுதான் 12 திருமுறைகளிலும் வலியுறுத்தப்படுகிறது. நீங்கள் எங்கே தொட்டு பார்த்தாலும் பார்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக 12ஆம் நூற்பாவில் சிவஞான போதம் 12ஆம் நூற்பாவில் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் என தொழும். நீங்கள் சிவனடியாரை கும்பிட்டாத்தான் நீங்கள் சிவபெருமானை கும்பிடுவதில் நீங்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சிவனை கும்பிட்டு போட்டு சிவனடியாரை கும்பிடலைன்னா இன்னும் வளரலைன்னு அர்த்தம், இன்னும் பக்குவம் ஆகவில்லை என்று அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. இங்கேயும் கும்பிட்டா அங்கேயும் கும்பிட்டா கொஞ்சம் பக்குவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம எதில் நிற்கிறோம்னு அவரவர் நிலையில் காண்க. ஏன்னா நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியாது, நமக்கு தான் நம்ம சொல்லிக்கலாம், பார்த்துக்கொள்ள. எனவே வந்தி கண்டாய் அடியாரை கண்டால், நாம் என்ன அடியாரை கண்டால் வந்தித்தல் வேண்டும், வணங்குதல் வேண்டும். சரி, அப்படி வணங்குனா அது மட்டுமல்ல, மறவாது நெஞ்சே சிந்தி கண்டாய். நெஞ்சத்துக்குரியது சிந்தனைக்குரியது இல்லைங்களா? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். அப்போ நெஞ்சுனா நெஞ்சே நீ நினையாய், நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் அப்படின்னு அப்பர் சுவாமியுடைய வாக்கு இல்லைங்களா? நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் யார் அறிவார்? ஞானசம்பந்தர் வாக்கு.
வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சும் வஞ்சம் என்று சுந்தரமுத்துசாமியுடைய வாக்கு. நெஞ்சு அவருக்கு தான் வச்சிருக்கிறேன்னாரு. நாமளும் தான் நெஞ்சு வச்சிருக்கிறோம். நெஞ்சை யாருக்காக வச்சிருக்கிறோன்னு சாமிக்கு தானே தெரியும். ஏன் உள்ளுக்குள்ளே யாருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறோன்னு உங்களுக்கு தானுங்க தெரியும். என் நெஞ்சு அவர் இருக்கிறாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் இடம் கொடுத்து வச்சிருப்போமா இல்லையா? இருக்கும். அது அவங்கவுங்க பாடு. எனவே நெஞ்சம் உமக்கே இடமா வைத்தனர் அப்பர் சாமி. அதனால் அடியாரை கண்டால் வணங்கு. அடுத்தது நெஞ்சு என்ன பண்ணணும்? சிந்திக்க வேண்டும். எதைங்க சிந்திக்கிறது அப்படின்னு கேட்டால், அரண் செம்பொற்கழல் பெருமானுடைய திருவடி தாமரைகளை சிந்திக்க வேண்டும்னார். எது? அந்த கடல் திரு மாமருதை சிந்தி கண்டாய். எனவே நெஞ்சே செம்பொன் கடல் திரு மாமருதை சிந்தி கண்டாய். சரி, ஒருவேளை நீ இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும்னார். அடியாரை கண்டா வணங்காமல் விட்டுட்டேன், நெஞ்சு ஈசனை நினைக்காம விட்டாச்சு அப்படின்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டால், வேற ஒன்றும் நடக்காது. நீ செத்து போகும்போது யமதூதன் தான் உன்னை கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் நரகத்துக்குள்ளே எண்ணெய் கொப்பரையில் வச்சு அழுத்துவான். அப்புறம் நல்ல இரும்பு கம்பியை காய்ச்சி இந்த காதில் விட்டு இந்த காதில் எடுக்க போகிறான். சிவாய நமன்னு சொல்லும்போது காதை அடைச்சால் நீ தானே சொல்ல மாட்டேன். சிவசிவா நான்லாம் சொல்ல மாட்டேன்னு காதை அடைச்சிட்டில, இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்க போகிறான். அப்புறம் சொல்லியா நமச்சிவாயன் சொல்ல மாட்டேன், நாக்கு கட் பண்ணிடுவான். இதெல்லாம் எங்கே நடக்கும்? நரகத்தில் நடக்கும். எங்கே உண்மையாலுமே நடக்குமா? போற்றி பகருடையில் காண்க. என்னையா இப்படியே காண்கன்னா என்ன தெரியும்? வேற வழி இல்லையே, நமக்கு காண்க தான் சொல்ல முடியும். நம்ம போய் கூட்டிகிட்டு போயா காட்ட முடியும்? அவங்கவுங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எக்ஸிபிஷன் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு வாங்க போகலாங்கிறது அது நரகம். போய் நாமெல்லாம் போயிட்டு வந்து தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். திருப்பி அங்கேயே போவானே, இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு வந்த இடத்துக்கு நாம எங்கே போகணும்? ஏன் செத்து பிறந்தாச்சு. எங்கே நரகத்துக்கு போயிட்டு வந்தோம், சொர்க்கத்துக்கெல்லாம் போய் நாம் போகாத சொர்க்கமா என்ன, நாம் பார்க்காத நரகமா என்ன? ஏன் எல்லாம் பார்த்து சலிச்சு போனங்காட்டி இந்த பிற சிவனடியார் ஆகிட்டோம். நாமெல்லாம் இன்னும் போகாத ஆட்கள் தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். நமக்கு ஐயா நான் போயிட்டு வந்துட்டேன்யா, போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம கை விரித்து நிற்கிறோம். ஏன்? ஐயோ கடவுளே, நமக்கு அந்த பாடு வேண்டாமையா, எனக்கு பெருமானே உன் கதி இருந்தால் போதுங்கிற இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்? சும்மா வந்துட்டுமா என்ன? பட்ட பாட்டில் வந்து சேர்ந்துருக்கோம், அடித்த அடியில் வந்து சேர்ந்துருக்கிறோம். நம்ம என்ன விரும்பி வந்து சேர்ந்தோமா என்ன? எத்தனை பேருங்க விரும்பி வந்து சேர்ந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் பட்ட பாட்டில் வந்து ஐயோ ஆளை விட்டா போகணும் அப்படி இப்போவே அப்படித்தான் வந்திருக்கிறோம். அப்புறம் முன்ன பிறவியில் இப்படிலாம் வந்து சேர்ந்துருப்பான். ஆனால் நினச்சி பார்த்துங்க. அதனால் சொன்னார், அந்த பெருமானை நீ சிந்திக்கவில்லையானால், அடியாரை வணங்கவில்லையானால் என்ன நடக்கும்னார். சந்தி கண்டாய். ஆக திரு மாமருதை சந்தி கண்டாய். இல்லையாயின் நமர் தமறு தாம் கொடுபோய் உந்தி கண்டாய். யம தூதர் வந்து உன்னை கூட்டிட்டு போய் வச்சு நரகத்தில் வச்சு அழுத்துவாங்க. உந்தி கண்டாய் நிறையத்து உன்னை வீழ்த்தி உழக்குவர். நிறையம்னா நரகம். எனவே யம தூதர் உன்னை அழைத்து போய் நரக துன்பத்தில் வைத்து அழுத்துவார்கள். இப்படிலாம் சொன்னால் நாங்கள் என்ன பயந்து போயிடுமா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. அப்படித்தானே? பயந்தாத்தான்ங்க நல்ல நெறியில் நிற்க முடியும். பயப்படாமல் விட்டுட்டிங்கன்னா வீணாக போயிடும். ஐயோ நரகமெல்லாம் போகக்கூடாதுடா சாமி, கடவுளே ஏற்கனவே பட்டது போதும் அப்படின்னு உங்களுக்கு திருத்தம் இருந்தால் தான் இன்றைக்கி ஒழுங்காக போவோம். இல்லைன்னா அப்புறம் அங்கே போய்த்தான் திருந்தணும். ரொம்ப கடினமாக போயிடும். நினைவில் வைத்துக்கூட இந்த பாட்டு அடியவரை வணங்கினால் திருமாமருதாகிய அந்த பெருமானின் திருவடி தாமரைகளை சிந்தித்தால், அவரை சந்தித்தால் நரக துன்பம் நமக்கு இல்லை. ஆக நம்ம சிந்திக்கணும். புரியுங்களா? நாமளும் சந்திக்கிறோம், ஆனால் சிந்திக்கிறோம். நாம் யாரை சந்திக்கிறோம்? டேஷ். எதை சிந்திக்கிறோம்? டேஷ். நாம் வந்து ஃபில் பண்ணிக்கிங்க இல்லைங்களா? போட்டுக்குவோம். சரி, அடுத்து வருங்க, அடுத்த பாட்டுக்கு வந்துடுவோம். இந்த பாட்டு எடுத்த உடனே நம்முடைய நாவுக்கரசு நம்ம பட்டினத்தடிகள் சொல்றாருங்க, ஒரு அருமையான வாசகம். அந்த முதல் அடி உண்மையிலேயே நீங்கள் மனதில்
அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு பொன்னேட்டில் எழுதி வைத்துக்க வேண்டிய ஒரு வரி, முதல் வரி என்ன வரின்னு பாருங்க. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. அதாவது நீங்கள் என்ன உழைப்பை தருகிறீர்களோ அதற்கேற்ற நன்மை நிச்சயம் வரும். அவ்வளோதான் செய்தி. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவு. இங்கே உழைப்பு அப்படிங்கிற உழைப்பு அப்படின்னாலே இதுதான். உழைத்தால் உறுதி உண்டோ உமையால் கனவா என ஆழ்வாய், திருவாசகம். இந்த வரிக்கு அப்படியே அங்கே பார்க்கணும். எனவே உழைப்பின் வாரா, உழைப்புனா முயற்சின்னு அர்த்தம். அதான் முயற்சி திருவினைக்கண் ஆகும் நாங்கள் இல்லைங்களா, அது மாதிரி உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. எனவே முயற்சிக்கேற்ற நன்மை கிடைக்கும். இது நம்முடைய நாவுக்கரசர் அறிவுறுத்தியது போல, மணிவாசகர் அறிவுறுத்தியது போல பட்டினத்து அடிகளும் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. முயற்சி பண்ணுப்பா, முயற்சிக்கேற்ற நன்மை கிடைக்கும். நீங்கள் முயற்சியே பண்ணாமல் நன்மை கிடைக்கணும்னா எப்படியா கிடைக்கும்? நினச்சி பாருங்க. எதாக இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணால் தானே கிடைக்கும். அதனால் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதில் கீழே கொடுத்துருக்கு பூரா இயற்கை காட்சிகளை ரொம்ப அழகாக எடுத்து காட்டி அது ஒரு வகையில் அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாருங்க. எனவே அந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் பொறுமையாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நமக்கு வேண்டிய அந்த ஒரு வரி ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு வரியாக இருக்கிறது. எனவே அப்படி நீங்கள் அந்த உழைப்பு என்று சொல்ல முயற்சி செய்தால் அதுக்குரிய பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டார். இந்த உயிர் ஐம்புல வேடரோடு சிக்கி கொண்டு இறைவனை மறந்து உலகில் இடர்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை 30வது வரி வரைக்கும் வச்சு சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்ப பெய்தேர், நான் சொல்ல 31வது வரி, இன்ப பெய்தேர் எட்டாது ஓட கல்லா உணர்வெனும் புல்வாய் அலமர இச்சை வித்துளி யானென பெயரிய நச்சு மாமரம் நனிமிக முளைத்து பொய் என் கவடுகள் போக்கி செய்யும் பாவ பல் தழை பரப்பில் பூ என கொடுமை அரும்பி கடுமை மலர்ந்து துன்ப பல்காய் தூக்கி பின்பு மரணம் பழுத்து நரகடை விழுந்து நமக்கும் பிறர்க்கும் உதவாது இமைப்பில் கழியும் இயற்கையோர் உடைத்தே. இந்த கடைசியில் இருக்க ஒரு 4 வரி பாருங்கள். ரொம்ப அதாவது ஒரு மரம்னு இருக்குது. ஏன்னா உழைப்புனா முயற்சின்னு சொல்லிட்டாரு. ஒரு உழவு செய்கிறவங்க எப்படி அந்த காட்டை திருத்தி அப்புறம் பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி எடுத்து சின்ன கல்லெல்லாம் போட்டு எடுத்து முடிச்சுட்டு அதை பண்படுத்தி அப்புறம் நீர் விட்டு சேராக்கி அப்படியே அது வயலுக்குரிய வண்ணமாக பண்படுத்தி இலை கொண்டு வந்து தலை கொண்டு வந்து போட்டு உரம் ஏற்றி வைத்து அப்புறம் நாற்றாங்காலை வச்சு நெல்லை போட்டு அது வளர்த்து அது வளர்ந்த பிறகு அதை எடுத்து கொண்டாந்து பயிரை விட்டு இடைவெட்டி விட்டு அதை ஊன்றி தண்ணீர் பாய்ச்சி வேலி இட்டு இத்தனையும் பண்ணுனா ஒரு நாள் அறுவடை பண்ணுவாங்களா இல்லையா? இது நெற்பயிராக இருந்தால். இதுவே வேறு பொருளாக இருந்தால், கரும்பாக இருந்தால் ஒரு மாதிரி செய்யணும், மஞ்சளாக இருந்தால் ஒரு மாதிரி செய்யணும், இப்படி. அப்போ ஒரு மரம் என்று சொன்னால் அதை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாப்பு செய்து வளர்த்து வந்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் அப்புறம் பழம் வரும். மாமரமே எடுத்துக்கொள்ளுங்களேன், பூக்குது காய்க்குது கனியாகுது. இது இங்கே என்ன நடக்குது பாருங்கள். கடைசி 35வது வரைக்கும் மேலே பாருங்கள். பாவ பல் தலை பரப்பி. இப்போ நாம் செஞ்ச இந்த பிறவியில் வந்திருக்கிறோம். நாம் என்னத்தை பண்ணி வச்சுருக்கோன்னா பாவத்தை பண்ணி வச்சுருக்கிறோம். அது எப்படி இருக்குது? இப்போ வெயில் காலம் இந்த பயிர்கள் வரும்போது அப்படியே எப்படி மாமரம் அப்படியே தழைச்சி நிற்கிதோ அந்த மாதிரி பாவம் தழைச்சி நிற்கிதான் பாருங்கள். பாவ பல் தழை பரப்பி பூ என்ன கொடுமை அரும்பி. கொடுமைன்னு சொல்கிறாங்களே, அது அரும்பாக நிற்கிது. அது என்னாச்சு? கொஞ்சம் நாள் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் மலர்ந்து தான் கடுமை மலர்ந்து அதுக்கப்புறம் துன்பம் பல்கால் தூக்கி அது கொஞ்சம் காயாச்சு, துன்பமாகி காயாயிற்று. அதுக்கப்புறம் பழுத்துச்சு, மரணம் வந்துருச்சு. அப்போ இந்த உடம்பு எப்படி சொல்ல பாருங்க. உடம்பு என்கிற ஒன்றை
நாம் என்ன பண்ணோம், பாவம் என்கிற தழை கொண்டு பரப்பி கொடுமை அரும்பி கடுமை மலர்ந்து கொடுமை செய்கிறோம், கடுமை இருக்கிறது, துன்பப்படுத்துகிறோம். அதனால் மரணம் என்ற ஒன்று கனியாக கிடைக்கிது. இப்போ நமக்கு எது கனின்னு கேட்டால் மரணம் தான் நமக்கான கனி. அந்த மரணம் பழுத்தோடனே என்னாச்சு, எது பழுத்துதோ அது மரத்தில் நிற்காது, கீழே விழுந்துடும். தேங்காய் இருக்குது, முற்றி இருக்குதுச்சுன்னா அங்கேருந்து காத்தடிச்சோ பொத்துன்னு கீழே விழுந்துடும். மாம்பழம் இருக்குது, முத்துச்சுன்னா கீழே விழுந்துடும். முத்தாத வரைக்கும் தான் காம்பில் பிடிச்சிட்டு நிற்கும். அது மாதிரி உடம்பில் உயிர் முத்துகிற வரைக்கும் தான் ஒட்டிக்கிட்டு நிற்கும். முத்திருச்சுன்னா கலண்டுட்டு போயிடும். ஏன்? அதனால ஒரு நாள் இந்த உடம்பை விட்டுடுவோம் நாம. ஏன்? பழுத்துச்சுன்னா மரணம் வந்துருச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மரணம் பழுத்து சரி என்ன ஆச்சு, நரகிடை விழுந்து. செஞ்ச பாவத்துக்கு சொர்க்கமாக கிடைக்கும் இல்லை இறைவன் திருவடி பேர் கிடைக்குமா? இல்லை, நரகம்தான். எனவே மரணம் பழுத்து நரகடை விழுந்து சரி தன்னாலாம் வாழ்ந்தானாயா, என்னையா பண்ண, அதை ஏன் கேட்குறீங்க? அவனுக்கும் பயன் இல்லை, அவனை சார்ந்தவனுக்கும் பயன் இல்லை. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒன்று உனக்காவது பயன் இருக்கணும் அல்லது உன்னை சார்ந்தவனுக்காவது பயன் இருக்கும். ரெண்டு பேர்த்துமே பயன் இல்லாமல் வந்தான் இருந்தான் வாழ்ந்தான் ஜத்தான்னு போனான், என்னையா வாழ்க்கை அது? இது ஒரு விலங்கு கூட செய்யுதே. ஒரு நாய் வந்துச்சு, பிறந்துச்சு, வளர்ந்துச்சு, சாப்பிட்டுச்சு, தூங்குச்சு, ஓடிச்சு, ஒடியாந்துச்சு, கிழக்கு ஓடிச்சு, மேற்கு ஓடிச்சு, வடக்கு ஓடிச்சு, தெற்க ஓடிச்சு, ஒரு நாள் போச்சுக்குன்னு போயிடுச்சு. என்ன ஆகி போச்சு? அப்புறம் உனக்கு நாய்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. நாய் ஏதாவது பண்ணுமா என்ன? வல்லு வல்லுன்னு குறைக்கும். நாம் அப்படி தானே குறைச்சிட்டு இருக்கிறோம் பார்க்குறவனையெல்லாம், இல்லையா? 40 நாய் குணம்ங்கிறாங்களே, நம்ம 40 வயசுக்கு நாய் மாதிரி தானே குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்க்குறவங்களாம் கடிச்சு குதறிக்கிட்டு தானே இருக்கும். சிக்குன்னா தொலைஞ்சாம்போ அப்படிங்கிற மாதிரி போட்டோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அப்போ இவையெல்லாம் கொடுமை உடைய வாழ்க்கை. இது உனக்கும் பயன்படாது, உன்னை சார்ந்தவனுக்கும் பயன்படாமல் இந்த பிறவி என்ன போச்சு, வீணா போச்சுன்ட்டார். தமக்கும் பிறக்கும் உதவாது இமைப்பில் கழியும் இயற்கையோர் உடைத்தே என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாட்டு பாருங்க, ரொம்ப முன்ன சொன்ன அதே கருத்து இருக்குது பாருங்க. உடைமணியின் ஓசைக்கு ஒதுங்கி அரவம் படம் ஒடுங்க பையவே சென்று அங்கு இடை மறுதர் ஐயம் புகுவது அணிகிழையார் மேல் அணங்கன் கை அம்புக வேண்டிக்கான். இப்போ சாமி பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு அவர் எப்படி வந்தார், பிக்ஷாடனர் அப்படிங்கிற கோலத்தில் வந்தார். அப்படி வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற பெண் அந்த இவர் வந்து கேட்கும்போது பலியிடுவதற்காக வருகிறார். ஆனால் அந்த பெண் அணிந்திருக்கிற அணிகலன் இருக்கு பாருங்க, அது சத்தம் விட்ட உடனே சுவாமிட்டு இருக்கிற பாம்பு என்ன பண்ணிச்சான், இடி இடிக்குன்னு சொல்லி அப்படியே தன்னை ஒடுக்கிச்சான். உடை மண்ணின் ஓசைக்கு ஒதுங்கி அரவம் படம் ஒடுங்க பையவே. எது? இறைவன் இருக்கிற பாம்பு மெல்ல அந்த அந்த பெண்மணி வருவதை இருக்கும்போது அவள் அணிந்து இருக்கிற அணிகலன் இருக்கிற சத்தத்தை கேட்டு இது படம் எடுப்பது போல ஒடுங்கி அப்படியே நின்றுக்கிச்சான். இவர் ஏங்க இப்படி பாம்பை எடுத்துக்கிட்டு இப்படி பலி ஏற்பதுக்கு அப்படி போகிறாரே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. அப்போ தான் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி அவன் பிச்சை வாங்கறதுக்கெல்லாம் பிச்சாடனா வல்லையா. அவர் போனது எதுக்கு தெரியுமா உனக்கு? வரலாறு தெரியாமல் பேசாத. இந்த தாருகாவனத்து முனிவர்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க குறிக்கோள்னு தெரியுங்களா, வேள்வியே நாம் வேண்டியதை கொடுக்கும். கடவுள் என்ற ஒருத்தன் வேண்டியதில்லை, நாங்கள் இறைவன் தேவையில்லை, வேள்வி செய்தே வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு செருக்கு வந்துச்சு அவங்களுக்கு. அந்த செருக்குக்கு அவருடைய அந்த முனிவர்களுடைய மனைவிமார்களுடைய கற்பு துணையாக நின்றது. அது ஒரு துணை அவங்களுடைய வலிமைக்கு, தவ வலிமைக்கு. அந்த தாருகாவனத்து முனிவர்கள் பெரும் வேள்வி செய்கிறாங்க. வேள்வியிலேயே வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம், இறைவன் என்ற ஒருவன் தேவையில்லை என்பது அவங்க கருத்தாக இருந்துச்சு. அந்த நிலையில் இப்போ பெருமான் என்ன பண்ணார், இந்த தாருகாவனத்து முனிவருடைய செருக்கை அடக்க வேண்டும் என்று கருதினார். ஏன்? நல்லவங்க தான், அறிவில் கொஞ்சம் கோணலாக போச்சு, அந்த கோணலை கொஞ்சம் திருத்தலாம்னு நினச்சி வந்தான். பெருமான் எப்பவுமே கருணை உடையவன் அல்லவா.
என்ன பண்ணார், திருத்தருக்கு வரவர் என்ன பண்ணார், பிக்ஷாடனர் என்ற கோலத்தில் அப்படியே பூதத்தை வச்சுக்கிட்டு சூளத்தை வச்சுக்கிட்டு நாயனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இப்படி வந்தாராம். ஆடை இல்லாதவராக வருகிறார். இதுதான் கோலம், பிக்ஷாடனர் என்ற கோலம். கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்தி 10 நாள் திருவிழாவில் ஒரு நாள் வருவார், பிக்ஷாடனர் என்று பெயர். மறந்துடக்கூடாதுங்க. இதனுடைய நுட்பம் ரொம்ப ரொம்ப நுட்பமான பொருள் என்னன்னா, இறைவன் வேதத்தையே ஆடையாக அணிந்திருக்கிறான். மறந்துடக்கூடாது. அவனுக்கு ஆடை என்பது 4 வேதம்தான் அவனுக்கு ஆடை. எங்கே இருக்கிறது? பூசுவதும் வெந்நீர், பூண்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாடலும். அதில் கோவனம்ங்கிற சொல் வந்துருச்சு. அடுத்த பாட்டில் சொன்னார், என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தானீசன் துண்ணம் பெய் கோவனமாய் கொள்ளுமதி என்னேடி. ஏண்டி உங்கள் சாமிக்கு கோவணம்தான் கட்டிட்டு வர, ஏன் நல்ல ட்ரெஸ் போட்டு வரமாட்டாரா அப்படின்னு ஒரு பெண் கேட்டா. அதுக்கு அவர் அந்த பெண் பதில் சொல்லுகிறாள், இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கோவணம்னா இது தறியில் நெஞ்சு அதை அணிஞ்சிருக்க நினைக்கிறியா? இல்லை இல்லை, 4 வேதத்தை தான் கோவணமாக அணிந்திருக்கிறான் என் தலைவன் அப்படின்னு சொன்னார். துண்ணம்பை கோவணமாய் கொள்ளுமதி என்னேடி, மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடாய் கோவணமாய் சாத்தினன்கான் சாழலும். அப்போ இறைவனுடைய கோவணம் என்பது எது? 4 வேதம். சரி, இப்போ நீங்கள் 4 வேதம் என்பது இறைவனை கோவணம்னு வச்சுக்கினேன். இறைவன் எங்கே இருக்கிறான்? இறைவனுடைய மானத்தையே கோவணம்தான் காப்பாத்துச்சுன்னு வந்துருமா இல்லையா? ஒரு பொருள். இன்னொன்று, அந்த வேதத்துக்குள் அவன் இருக்கிறான்னு சொன்னால் வேதத்துக்குள் அவன் அகப்படுபவனாகி விடுவான். இறைவன் யாரு? வேதம் கடந்தவன், சொல்லை கடந்து நிற்கிறான். சொல்லை கடந்து நிற்கின்ற புனிதன் அவனுக்கு பேர். அவனை நீங்கள் சொல்லில் அகப்படுத்த முடியாது. இப்போ வேதம் சொல் என்ற ஒன்றில் அடங்கிடும். அது சொல், அதுக்குரிய அந்த நாதம் அப்படிங்கிறது அதிலிருந்து வந்ததான் வேதம். எனவே இந்த சொல் என்ற உலகத்தை இறைவன் கடந்து நிற்கிறான் என்பதை எப்படி உணர்த்துவது அப்படிங்கும்போது அதற்கான கோலம்தான் பிக்ஷாடனர் என்கிற கோலம். ஏன் அதில் உடையெல்லாம் வந்தார்? வேதம் கடந்தவன் இறைவன் என்றை உணர்த்துவதற்காக ஆடை இல்லாமல் வர்றார். அதற்குரிய பொருள் அதுதான். நீங்கள் யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் திருத்தி மனசில் வச்சுக்கணும். அவங்க சொன்னதை நினச்சிடக்கூடாது. அவர் வந்த நோக்கம்னா மறை கடந்த புனிதன் என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் வேதம் கடந்த கோலத்தில் வருகிறான் என்று பொருள். சரி, அப்படி வரும் பொழுது தாருகாவனத்து முனிவருடைய அவருடைய மனைவிமார்கள் பலியிட வந்தாங்க. அவரை கண்டு கலங்கி போனாங்க. கற்பு அழிந்தது. அப்புறம் நேராக வேள்வி நடத்துறதுக்கு போனார். அவங்க ஒன்றொன்னா அனுப்பிச்சுட்டாங்க. புளியை அனுப்பிச்சாங்க, அதை உரித்து ஆடையை கட்டிக்கிட்டாரு. யானை அனுப்பிச்சாங்க, உரித்து தோலாக போத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒன்றொன்னா அனுப்பிச்சாங்க, மானம் அனுப்பிச்சாங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இப்படி அந்த முனிவர்கள் என்னென்ன வேள்வி அனுப்புனாங்களோ அதெல்லாம் தன்மையப்படுத்தினா ஒரு கட்டத்தில் அவர்கள் செருக்கு அழிந்தது. அவங்களுக்கு தக்க பாடத்தை இறைவன் புகற்றினான் என்பது வரலாறு. எனவே தாருகாவனத்து முனிவருடைய செருக்கை அடக்கத்தான் இறைவன் பிச்சாடனா போனாரே அன்றி அவர் வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சோறு கேட்க போனார்னு நினச்சிக்கிட்டியா நீ? இதான் பாட்டு. எனவே ஐயம் புகுவது அணியிழையார் மேல் அனங்கன் கை அம்புக வேண்டி கான். எனவே அவன் பசிக்கு வேண்டி உணவு எடுப்பதற்கு பிச்சை எடுக்க போகல, அந்த தாருகாவனத்து முனிவருடைய செருக்கை அகற்றுவதற்காக அவ்வாறு சென்றிருக்கிறான் என்று பதில் சொல்லிட்டார். அடுத்த பாட்டு